ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து வார மார்க்கெட், இந்த வாரம் மார்க்கெட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம சின்ன ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங்கில் தான் போச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நல்ல ஹையில் தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அகெயின் இயர் ஹையில் தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 13,579 நமக்கு அன்னைக்கு வரைக்கும் ஹை போயிட்டு 13,402 க்ளோஸ் ஆயிருக்கு வித் டோஜி கேண்டிலோட முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் வீக்குக்கான நமக்கு வீக்லி கேண்டிலும் வந்து ஒரு பையிங் கேண்டில் தான் நமக்கு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் அந்த மாதிரிலாம் ஏறுறதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஐஐபி டேட்டா, தென் வந்து யூஎஸ் ஸ்டிமுலர் பேக்கேஜஸ்க்கான இது, குளோபல் அந்த பாசிட்டிவ் குளோபல் கியூஸ் அண்டு நமக்கு கொரோனா வைரஸ்க்கான வேக்சினுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்திருந்தது. பிப்சர்லேருந்து கண்டுபிடிச்ச அந்த மருந்துக்கு அப்ரூவல் கொடுத்திருந்தது. அது யூஎஸ்லேருந்து கொடுத்தாங்க. அதனுடைய கண்டினியூஷனாக வந்து பார்த்தோம்னா சவுதி அரேபியாவிலேருந்து அந்த யுனைடெட் கிங்டம், கனடா அண்ட் பஹ்ரைன் இவங்க எல்லாமே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால நமக்கு ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் நல்லா மூவிங்கில் போச்சு. இதனுடைய கண்டினியூஷன் இன்னும் கம்மிங் வீக்கு நமக்கு இருக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு பார்க்க வேண்டிய ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கொரோனா வைரஸோட நமக்கு கேசஸ் கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நியர் டு, அதாவது அபோவ் 97 lakhsக்கு மேலே கன்ஃபார்ம் கேஸு. அதில் நமக்கு ரெக்கவரி பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 95% நமக்கு ரெக்கவரி ஆகிருக்கு. மேஜர் அஃபெக்டட் ஸ்டேட்டுன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இதான் வந்து மேஜராக அஃபெக்டட் ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ரெக்கவரி வந்து 95% கிட்ட இருக்கிறதுனால ஸோ நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ் ஜோனில் தான் நம்ம இருக்கோம். தென் அடுத்த பாயிண்ட் வந்து யூஎஸ் ஸ்டிமுலர் டாக்ஸ். அது வந்து நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து நமக்கு அந்த விஷயம் நமக்கு ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் யூஎஸில் வந்து பார்த்தோம்னா அந்த பேண்டமிக்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கனால நிறைய லே ஆஃப்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஜாப்லெஸ் நமக்கு இஷ்யூ வரும். இந்த இதனாலே வந்து இன்னமும் வந்து இது வந்து ஃபிசிக்கலான ஸ்டிமுலேட் ரெக்கவரி எல்லாமே இன்னும் கொடுப்பாங்க. இன்னும் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து கிறிஸ்மஸ் அவங்க ஃபெசிலிட்டி, கிறிஸ்மஸ்ன்ற ஃபெஸ்டிவலுக்காக வேண்டி இந்த ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து யூஎஸ் ஜோனை வந்து நம்ம கொஞ்சம் கீனாக வாஷ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ தென் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பர்கர் கிங் என்ற ஐபிஓ நமக்கு ரன் ஆச்சு. இந்த மண்டே அன்னைக்கு வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. அந்த 75% ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆகும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு எஃப்எம்சிஜி செக்டர் வந்து பாசிட்டிவில் நமக்கு ஓப்பன் ஆகும். இன்கேஸ் டிஸ்கவுண்ட்டில் வந்துச்சுன்னா நமக்கு அந்த செக்டர் வந்து நெகட்டிவில் இருக்கும். அதனால் இன்ட்ராடே நம்ம பண்ணும்போது இந்த இதை மட்டும் நம்ம கொஞ்சம் காசியஸாக ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். தென் எஃப்ஐஸோட இன்ஃப்ளோ, எஃப்ஐஸோட ஃப்ளோஸ் பார்த்தோம்னா நமக்கு டிசம்பர் மந்த்தும் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளோவில் தான் நமக்கு இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இப்படி கண்டினியூஷனாக போய்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு டக்பாக் மாதிரி தான் நடந்துட்டுருக்கு எஃப்ஐஸுக்கும் டிஐஸுக்கும். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு போயிட்டு இருக்கிறது எஃப்ஐஸோட ஃப்ளோஸ் நிறைய இருக்கிறதே நமக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். ஸோ அதனால மேபி மார்க்கெட் அகெயின் ஒரு நல்ல பையிங்க்கு போகலாம். அடுத்த பாயிண்ட் இம்பார்ட்டன்டாக கோல்டு வந்து இப்போ கரண்ட் சினாரியோல வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நமக்கு எடுத்திருக்கு. அது வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இசிபி மீட்டிங்கில் வந்து கோல்டில் இந்த பேண்டமிக் இஷ்யூவில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு சேஃபான ஒரு ஜோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு 500 பில்லியன் யூரோஸ்க்கு அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து கோல்டு ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கோல்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். தென் எஃப்என்டோ கியூஸை நமக்கு பார்க்கும்போது அதை வச்சு நம்மளோட நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஸோ 13,000 12,000 இதான் அடுத்த லெவல் சொல்கிறாங்க. 13,000 உடைச்சா மார்க்கெட் 12,000 வரைக்கும் கூட வரலாம். ஒரே ரீசன் சொல்லிடுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஸோ 13,000 உடைச்சிருச்சுன்னா ரொம்ப காசியஸாக தான் இருக்கணும். மேலே போச்சுன்னா 13,600 சொன்னாங்க, 13,580 லெவல் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா 13,800 இந்த ரேஞ்சு வரைக்கும் தான் போகும். ஸோ 200 பாயிண்ட் தான் கொஞ்சம் மேலே போகும். அதுக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணி மேலே ஏறணும். பேங்க் நிஃப்டி ஏறதை வச்சு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கொஞ்சம் போகும். நிஃப்டி இதில் வந்து
நிறைய வந்து போக வேண்டியது இருக்கு. அதனால அதாவது நிறைய செக்டார்ஸ் எல்லாம் இருக்கிறனால அந்தந்த செக்டாரை வச்சு மேலே போக ஆரம்பிக்கலாம். தென் வந்து டெக்னிக்கல் வியூ நம்ம பார்த்தோம். டே கேண்டில் வந்து டோஜி கேண்டிலும் வீக்லி கேண்டில் வந்து பையிங் கேண்டிலும் இருக்கிறனால ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 13,800 இந்த ரேஞ்சில் இருக்கும். கீழே இறங்கினா 13,000 12,000 சாரி 13,200 இந்த லெவல் தான் ஃபர்ஸ்ட் லெவல். அதை வரைச்சா 13,000 அந்த சம்திங்கில் தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் லெவல். ஸோ கார்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜென்ரல் மீட்டிங் இதெல்லாம் முடியுது. முக்கியமாக பார்க்க வேண்டியது விசால் ஃபேப்ரிக்ஸு, குட்இயர் இந்தியா, அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அதுக்கடுத்து ஜேகார்ப் டிவிடெண்ட், இதெல்லாம் வந்து பவர் கிரிட் அவங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் குளோபல் கியூஸில் வந்து நம்மளுக்கு எப்படி ஐஐபி டேட்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரியே வேர்ல்டு வைடு ஒவ்வொருத்தவங்க ஐஐபி டேட்டா கொடுப்பாங்க. அதில் மண்டே வந்து பார்த்தோம்னா சைனாவில் வந்து ஐஐபி டேட்டா இருக்குது. அடுத்து டியூஸ்டே முக்கியமாக பார்க்க வேண்டியது டியூஸ்டேல யூஎஸில் வந்து ஐஐபி டேட்டா இருக்குது. வெனஸ்டே அன்னைக்கு யூஎஸில் ஃபெட் மீட் டிசிஷன் இருக்குது. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிசிஷன் இருக்குது. இதை நம்ம முக்கியமாக ஃபாலோ பார்க்க வேண்டியது. அடுத்து தேர்ஸ்டே அன்னைக்கு யூகேல பிஓஇ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் டிசம்பர் மந்த்துக்கானது இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த வாரத்துக்கான மார்க்கெட்டுக்கான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்தனா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.